நடு ராத்திரியில நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு முழிப்பு வருது. உங்க கண்ண முழிச்சு பார்க்குறீங்க. பட் உங்க கழுத்த திருப்பணும்னு நினைக்கிறீங்க, திருப்ப முடியல. கை கால அசைக்கணும்னு பார்க்குறீங்க, அசைக்க முடியல. கத்தணும்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்க தொண்டையில இருந்து சத்தமே வரமாட்டேங்குது. இப்படியான ஒரு நிலை, சவநிலை மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருந்திருக்கீங்களா? கூண்டுக்குள்ள அடைபட்ட பறவை மாதிரி அப்படின்னு சொல்ற மாரி உங்க உயிர் உடம்புக்குள்ள இருக்கிறது நல்லாவே தெரியுது. பட் உங்க உடல் வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது. சிமெண்ட் போட்டு பூசின மாரி அப்படியே ஸ்டடியா அப்படியே இருக்கு. எங்கேயுமே ஒரு இன்ச்சு கூட உங்களால அசைக்க முடியல. இப்படியான சிச்சுவேஷன்ல இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு கரும்பாறையை தூக்கி உங்க நெஞ்சு மேல வச்ச மாதிரி ரொம்ப பாரமாவும் இருக்கு. இந்த மாதிரியான சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்திருக்கா? இதெல்லாம் போதாதுன்னு நேரம் ஆக ஆக தூரத்துல அந்த ரூம்ல ஒரு கருத்த உருவம் உங்களை நோக்கி வர மாதிரியும் ஒரு பெரிய ஹாலுசினேஷன் உருவாகுது. அண்ட் இதெல்லாம் தாண்டி இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த விஷயத்த நம்ம ஊர்ப்புறங்கள்ல என்ன மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னா, அமுக்குவான் பேய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தாத்தா பாட்டி காலத்துல இருந்து இந்த 2026 வரைக்குமே இந்த அமுக்குவான் எஃபெக்ட்ல மாட்டினவங்க நிறைய பேர் இருக்காங்க. பல பேருக்கு இது நிகழ்ந்திருக்கும். உங்களுக்கே கூட நிகழ்ந்திருக்கும். பட் அது உங்களுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கான காரணம் என்ன? உண்மையாவே ஒரு பேய் வந்து நம்மள அமுக்குதா, இல்ல இது நம்ம பாடியில் நடக்கிற ஒரு பயாலஜிக்கல் வினோதமா? இத பத்தி தான் இன்னைக்கான லாஜிக் ஷோ எபிசோட்ல பார்க்க இருக்கோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இந்த அமுக்குவான் பேய் நிலையை பத்தி பல பேர் பலவிதமா விவரிச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு கொடுமையான உணர்வு அப்படிங்கறத அவங்களோட கருத்தா இருந்திருக்கு. இதுல பாதிக்கப்பட்டவங்க உண்மையா சொல்றது என்னன்னா, உயிரோடு இருக்கும் போதே ஒருத்தர் வந்து உயிரில்லாத சில மாதிரி இல்ல ஜடம் மாதிரி மாத்திர ஒரு பிரச்சனை இது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இதை தாண்டி உங்க மனசுக்கு எல்லாமே தெரியுது, சுத்தி நடக்கிறது எல்லாமே புரியுது. பட் ஸ்டில் உங்க உடம்பு வந்து ஒத்துழைக்க மறுக்குது அப்படிங்கறதா இந்த இதுல இருக்கிற ஒரு பிரச்சனை. இதை தாண்டி இதை ஒரு இன்னும் டிஸ்கிரைப் பண்ணி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சி கட்டத்துல வண்டி ஓடிட்டு இருக்கிறப்போ பிரேக் ஒர்க் ஆகாம போனா ஒரு ஹெல்ப்லெஸ் ஃபீல் வரும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இது. ஏன்னா உங்களுக்கு தெரியுது நல்ல ஒரு பெரிய ஆபத்து வருது, உங்களை யாரோ அமுக்குறாங்க, உங்களால மூச்சு விட முடியல, திடீர்னு ரூம்ல வந்து வேற யாரோ வந்து உங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. இப்படியான விஷயங்கள்லாம் உங்க கண்மணி தெரியுது. பட் ஸ்டில் உங்களால நகர முடியல அப்படிங்கிறது ரொம்ப அவஸ்தியான விஷயமா இருக்கும். இததான் வந்து இந்த அமுக்குவான் பேய் எஃபெக்ட்ல சொல்ற சிம்டம்ஸா சொல்றது. நம்ம ஊர்ல தான் இதுக்கு பேரு அமுக்குவான். பட் இது எல்லா கலாச்சாரத்திலயும் இந்த பிரச்சனை இருக்கு, எல்லா நாடுகள்லயும் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இங்கிலீஷ்ல வந்து இதை வந்து ஓல்டு ஹேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூன்னு சொல்றாங்க. சயின்டிபிக்கா இதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா ஸ்லீப் பெராலிசிஸ் அப்படிங்கிறது தான். அதாவது கிட்டத்தட்ட தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா தூக்க பக்கவாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த ஸ்லீப் பெராலிசிஸ் எதனால வருது? உண்மையாவே அமுக்குவான் பேய்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு மருத்துவ ரீதியா உள்ள ஒரு பிரச்சனையை எடுத்து உரைக்குது அப்படின்னா, இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன, இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம், இதெல்லாமே அடுத்தடுத்த செக்மெண்ட்ல பார்ப்போம். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே லாஜிக்கா நமக்கு தோன்ற கேள்வி ஒண்ணுதான். அது எப்படி நம்ம மனசு வந்து முழிச்சிருக்கு, நம்ம ரொம்ப கான்சியஸ்னஸா இருக்கோம், ஆனா ஏன் வந்து நம்ம உடம்பு வந்து ஒத்துழைக்க மறுக்குது அப்படிங்கறதா? ஒருவேளை மனசு முழிச்சிருக்கு, உடம்பு தூங்கிட்டு இருக்கு அப்படின்னா இது எப்படி ஒரு லாஜிக்கா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தோணலாம். பட் இதுதான் இப்படிதான் நடக்குது அப்படிங்கறதா அறிவியலாளர்கள் சொல்ற கருத்து. இதை நம்ம இன்னும் டீப்பா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லீப் பேட்டர்ன் எப்படி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். நம்ம தூங்குறப்ப என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். தூக்கத்துல வந்து ஆக்சுவலா 2 ஸ்டேஜ் இருக்கு ரொம்ப ஓவராலா பார்த்தா. அதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் நடக்கிறது வந்து நான் ரெம், நான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரெம் ஸ்லீப் வரும். இந்த ரெம் ஸ்லீப், அதாவது ரேபிட் ஐ மூவ்மெண்ட் இருக்கிற அந்த ஸ்லீப்ல தான் நமக்கு கனவுகள் வர ஆரம்பிக்கும். இந்த கனவுகள் எந்த அளவுக்கு இருக்கும்னா, ஒரு ஐமேக்ஸ் தியேட்டர்ல ஃபுல் ஸ்கிரீன்ல நம்ம பாக்குற ஒரு கொண்டாட்டம் மாதிரி அந்த கனவு வந்து இருக்கும் ரெம் ஸ்லீப்ல. இதுதான் இந்த தூக்க நிலைகளோட 2 நிலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இங்கதான் ஒரு மேஜிக் நடக்கும். இந்த ரெம் ஸ்லீப் ட்ரீம்ல நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். ட்ரீம்ல வந்து ஓடுவோம், ஆடுவோம், பாடுவோம், திடீர்னு எங்கேயோ விழுகிற மாதிரி கூட, இல்ல ஒரு அடிபடுற மாதிரி, ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி கூட கனவு வரும். இதை உடனே நம்ம ரியல் லைஃப்ல பண்ணிட்டோம் அப்படின்னா தூங்கிட்டு இருக்கிற நமக்கும் அந்த விபத்து, அந்த அடிபடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். சோ இந்த இடத்துல நம்மளோட பாடியோட பாதுகாப்பு சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளோட அந்த பாடி மூவ்மெண்ட்டை டோட்டலா கண்ட்ரோல் பண்ணிடுது. கனவுல என்ன வேணா நடக்கட்டும், உங்க மனசு என்ன வேணா செய்யட்டும், ஆனா உங்க உடம்பு அதை பிரதிபலிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சிக்னலை நம்ம மூளைக்கு கொடுத்துருது. இதை வந்து எப்படி சொல்லுது அப்படின்னா, இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் என்ன மாதிரி ஆன் பண்ணுது அப்படின்னா, கிளைசின், காபா அப்படிங்கிற கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணி இந்த ப்ரொசீஜரை பண்ணிடுது நம்ம பாடி. உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ட்ரீம்ல நம்ம யாரையும் உதச்சிட்டு இருப்போம், ஆனா நம்ம கை கால் வந்து ரியல் லைஃப்ல அசையாத மாதிரி இருக்கும். இதைதான் வந்து இந்த ட்ரீம்ல இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ற சிஸ்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி நம்ம கை கால்களை அசைக்காம நம்ம தசைகளை லாக் பண்றத, பேரலைஸ் பண்றத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மசில் அட்டோனியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது தசையற்ற நிலை அப்படிங்கிற மாதிரி கூட தமிழ்ல ரஃபா டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இது நார்மலா ஒரு ரெம் ஸ்லீப்ல நடக்கிற, ட்ரீம்ல நடக்கிற ஒரு சம்பவம். அதே ஸ்லீப் பேரலைசிஸ்ல இது எப்படி நடக்குது அப்படின்னா, உங்க மூளை வந்து தூக்கத்துல இருந்து அலர்ட் ஆயிருது, ரொம்ப கான்சியஸா அது வந்து வெளிச்சிருது. பட் இன்னொரு பிரச்சனை என்ன நடக்குது அப்படின்னா, அது இந்த லாக் சிக்னல் கொடுத்துச்சு இல்லையா, அந்த லாக் சிக்னல் ரிலீஸ் பண்ண மறந்துருது. அதனால உங்க உடம்பு தொடர்ந்து லாக் நிலையிலே அப்படியே இருந்துட்டே இருக்கு. அந்த பேரலைஸ்ட் எஃபெக்ட் அப்படியே ஃபீல் ஆயிட்டே இருக்கு. இதை வந்து இன்னும் ஒரு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம சாஃப்ட்வேர் வந்து ஆன் ஆயிடுச்சு, ஆனா
ஆனா ஹார்ட்வேர் வந்து இன்னும் தூங்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஒரு மொபைல் போன் இருக்கு, அந்த மொபைல் போன் ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு, உடனே என்ன ஆகும்னா டிஸ்பிளே வந்து எரிஞ்சிட்டு இருக்கும், கலர்ஃபுல்லா டிஸ்பிளே நமக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும், ஆனா டச் ஸ்கிரீன் ஒர்க் ஆகாது. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த ஸ்லீப் பேரலிசிஸ் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். இப்படி உடம்பு அசையாம இருக்கிற நிலைக்கு இந்த பயாலஜிக்கல் லாக் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கை நம்மளால சொல்ல முடியும். பட் திடீர்னு நம்ம நெஞ்சு மேல அவ்வளவு பெரிய பாரம் வர்றதுக்கான காரணம் என்ன, நம்மளை யாரோ போட்டு அமுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு பின்னணி என்ன, அண்ட் திடீர்னு நம்ம ரூமுக்குள்ள ஒரு அலையா இருந்தாலே ஒரு உருவம் வந்து நம்மளை அட்டாக் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரியான பிம்பம்லாம் வருது இல்லையா, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இங்கதான் நம்ம மூளையோட ஹைப்பர் விஜிலன்ஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுது. ஆபத்துக்கால பாதுகாப்பு உணர்வு இல்ல எச்சரிக்கை உணர்வு அப்படிங்கிற மாதிரி கூட இதை சொல்லலாம். என்னன்னா உடம்பு அசையாம இருக்கு, மூச்சு திணறுது, இப்படியான சிச்சுவேஷன்லயே நம்ம மூளை வந்து ரொம்ப பேனிக் ஆயிடும். உடனே அது என்ன பண்ணோம் அப்படின்னா, சுத்தி ஏதோ ஆபத்து இருக்கு, அதனாலதான் நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு தப்பான டீகோடிங்க்கு அது உடனே வந்துடும். இருட்டான ரூம்ல டக்குன்னு ஒரு கயிறை பார்த்தா அது பாம்பா தெரியும், சேர்ல அடுக்கி வச்சிருக்கிற துணியை பார்த்தா அது ஒரு பெரிய பேய் உருவமா தெரியும். அப்படியான ஒரு சிச்சுவேஷன் தான் இது. உங்க மூளை என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மைண்ட் கேம்ஸை பிளே பண்ணுது. இப்படியான உருவத்தை பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு எந்திரிச்சு ஓடுவோம், இல்ல வேற ஏதாவது பண்ணுவோம், டிஃபென்ஸா ஒரு விஷயங்கள் செய்வோம். இப்படி பண்றது மூலமா நம்ம உடம்போட லாக் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது மூளையோட கணிப்பு. பட் இதுல இருக்கிற ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த ஆபத்து டைம் வரப்போ நம்ம அதிகமா மூச்சு விடணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுவோம், ரொம்ப மூச்சு வாங்கும். ஆனா நம்ம ஆல்ரெடி நம்ம உடம்பு லாக் பொசிஷன்ல இருக்கிறதுனால நம்ம நெஞ்சோட தசையும் லாக்ல இருக்கும், அதனால மூச்சு விடுறது சிரமமா இருக்கும். இதுதான் அந்த நெஞ்சில வந்து யாரோ பாறையை வச்சு அமுக்கிற மாதிரியான உணர்வுக்கான ரீசன். இப்படி உங்க மூளை உடனுக்குடனே ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி இப்படி ஒரு விஷுவலை காட்டுறதுனால நீங்க இந்த ஸ்லீப் பேரலிசிஸ்ல இருந்து விடுபடுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு. என்னதான் உங்க உடம்பு லாக் ஆயிருந்தாலும் இப்படியான ஒரு ஆபத்து கால விஷயத்துல உங்க உடம்பு ஆக்டிவேட் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுனால உங்க மூளை இப்படியான ட்ரிகர் பாயிண்ட்ஸை உங்க இதுக்குள்ள கான்சியன்ஸ்குள்ள எடுத்துட்டு வருது. அதனால நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, டக்குன்னு இதுல இருந்து வெளியே வரதுக்கான முயற்சிகள் எடுப்பீங்க. ரொம்ப டக்குன்னு அந்த ஸ்லீப் பேரலிசிஸ் இருந்து விடுபட்டு எந்திரிக்கிறப்ப நமக்கு பயங்கரமா மூச்சு வாங்கும், ஒரு மாதிரி எல்லாம் ஒரு கெட்ட கனவோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வந்து இருக்கும். அந்த ரீசன்லாம் உடனே வரணுங்கிறதுக்காக தான் மூளை இப்படியான ஒரு செயல்பாட்டை முன்னிறுத்துது. அதாவது சுருக்கமா சொல்லணும்னா, இது ஒரு அக்மார்க் அறிவியல் கோளாறே தவிர ஆவியோ பிசாசோ இல்ல பேயோ கிடையாது அப்படிங்கிறது தான். சரி, இந்த ஸ்லீப் பேரலிசிஸ் யாருக்கெல்லாம் வரும், அதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்லீப் டிப்ரிவேஷன், அதாவது முறையற்ற தூக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, நைட் ரொம்ப லேட்டா தூங்கிட்டு காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலோட சிலர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஸ்லீப் பேரலிசிஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே மாதிரி அதிக மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸோ ஆங்ஸைட்டியோ ரொம்ப இருக்கு அப்படின்னா அதுக்கான அப்போ ஸ்லீப் பேரலிசிஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி ஒரு நாள்ல நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தூங்கலான்னு போறீங்க, ரொம்ப லேட்டா தூங்க போறீங்க, அப்படியான சிச்சுவேஷன்லயும் இந்த ஸ்லீப் பேரலிசிஸ் ஈஸியா ட்ரிகர் ஆக வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நம்ம தூங்குற பொசிஷனும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த மல்லாந்து தூங்குறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, மல்லாந்து படுக்கிறது, சுப்பைன் பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அப்படி படுத்தா இந்த ஸ்லீப் பேரலிசிஸ் ஈஸியா ட்ரிகர் ஆக வாய்ப்புகள் உண்டுன்னு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஸ்லீப் ஆப்னியா அப்படிங்கிற மாதிரியான தொல்லைகள்லாம் சில இருக்கிறவங்க ரொம்ப குரட்ட விடுவாங்க, அவங்களுக்கு அதை தாண்டியும் சில சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரியான இருக்கிற ஆட்களுக்கும் இந்த ஸ்லீப் பேரலிசிஸ் ஈஸியா வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாம இந்த 2026ல நடந்த ஒரு லேட்டஸ்டான ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, இளைஞர்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் அதிகமா மொபைல் யூஸ் பண்றதுனால ப்ளூ லைட்டோட எஃபெக்ட் அவங்களோட பிரெயின்ல இருந்துட்டே இருக்கும். அதனால மெலட்டனின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரப்பு டோட்டலா பாதிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. இந்த மெலட்டனின் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இருட்டு அப்படி நம்ம சுத்தி இருள் வந்து ஆக்கிரமிச்சிருச்சு அப்படின்னா நம்ம மூளைக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு சிக்னல் போகும், நம்ம தூங்குறதுக்கான நேரம் இது அப்படிங்கிறது. இது வந்து சிர்காடியன் ரிதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை உண்மையா ட்ரிகர் பண்றது என்னன்னா இந்த மெலட்டோனின் அப்படிங்கிற இந்த ஹார்மோனோட செக்ரீஷன் தான். இப்போ நம்ம மொபைல அதிகமா பார்த்துட்டே இருக்கோம், அதுல இருந்து லைட் நம்ம கண்ணை பட்டுட்டே இருக்கு அப்படின்னா இது தூங்குறதுக்கான நேரம் இல்லைன்னா நம்ம மூளை தள்ளி வச்சுட்டே இருக்கும் தூக்கத்தை. இது ஈஸியா ஸ்லீப் பேரலிசிஸை ட்ரிகர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. கிட்டத்தட்ட ரெம் தூக்கம் இதனால சிதைஞ்சு 35% ஸ்லீப் பேரலிசிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு இளைஞர்கள் மத்தியில அப்படிங்கறத அந்த ரிசர்ச் சொல்ற ஒரு விஷயம். ஸ்லீப் பேரலிசிஸ் வராம தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்லீப் பேட்டர்னை ரெகுலரைஸ் பண்ணணும், கரெக்டான நேரத்தில் தூங்கி கரெக்டான நேரத்தில் எந்திரிக்கணும். இது ஒரு முதல் பாயிண்ட். ரெண்டாவது என்னன்னா, நம்ம தூங்குற பொசிஷன், அதாவது இந்த சுப்பைன் பொசிஷன், இந்த மல்லாந்து படுக்கிறது அப்படிங்கறத அவாய்ட் பண்ணிட்டு ஒரு கழித்து படுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சைட் ஸ்லீப்பிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த விஷயத்த நம்ம ட்ரை பண்ணலாம். இப்படி பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்பு வந்து அதுக்கு ஒத்துழைக்க ஆரம்பிக்கும். ஸ்லீப் பேரலிசிஸோட அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்புகள் குறையும். ஒருவேளை இதெல்லாம் தாண்டியும் உங்களுக்கு ஸ்லீப் பேரலிசிஸ் வருது, திடீர்னு உங்களை வந்து அந்த மாதிரியான ஒரு அட்டாக் சம்பவம் நடக்குது அப்படின்னா உடனே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு பயாலஜிக்கல் லாக் தான் அப்படிங்கறத உங்க கான்சியஸ்ல எங்காவது பதிய வச்சுட்டே இருங்க. அதே மாதிரி உங்க உடம்பை எடுத்தோன்னு அந்த லாக்ல இருந்து ரிலீஸ் பண்ணணும்னு ரொம்ப போராட வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கால் கட்டை வரல அசைக்க ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நம்ம சுண்டு வரல அசைக்க ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் கம்மியான வெயிட்டேஜ்ல ஒரு மசில்ஸ்ங்கனால ஈஸியா அசைஞ்சிரும். இப்படி அசைஞ்சிட்டாலே நம்ம மூளை வந்து அந்த விஷயத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். ஓகே, இது வந்து ஒரு லாக் தான், ஏன்னா நம்மளால சில மசில்ஸ் அசைக்க முடியும்னா எல்லாத்தையுமே நம்மளால அசைக்க முடியும் அப்படிங்கிற
அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்துரும். நம்மளை எந்திரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, இந்த வீடியோ மூலமா நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, மிட் நைட்ல நம்மளை வந்து அமுக்குறது அமுக்குவான் பேயோ பிசாசோ இல்ல, அது நம்ம மூளைக்கும் உடம்புக்கும் நடக்கிற ஒரு கம்யூனிகேஷன் கேப்னால வர ஸ்லீப் பேரலிசிஸ் அப்படிங்கிற ஒரு அறிவியல் பூர்வமான விஷயம் அப்படிங்கிறது தான். இதனால நம்ம உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. அதே சமயம் உங்க ரூம்ல யாரோ இருக்காங்க, பேய் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பயத்துக்கும் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை இந்த ஸ்லீப் பேரலிசிஸ் பேட்டர்ன் உங்களுக்கு தொடர்ந்துட்டே இருக்கு, அதாவது நீங்க வந்து உங்களோட ஸ்லீப் சைக்கிள் சரி பண்ணிக்கிறீங்க, ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுறீங்க, ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் லீட் பண்றீங்க, பட் ஸ்டில் இந்த ஸ்லீப் பேரலிசிஸ் கண்டினியூ ஆகுதுன்னா உடனடியாக நீங்க வந்து மருத்துவரை அணுகுங்கள். அவங்க நிச்சயமா உங்களுக்கான கைடன்ஸை கொடுப்பாங்க. மற்றபடி இது பயப்படக்கூடிய விஷயம் அல்ல. இந்த ஸ்லீப் பேரலிசிஸ் உங்களுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் கான்செப்டோட அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.